மாஸ்டர் பீஸ் கிறிஸ்டோபர் நோலன் அவர் டைரக்ஷனில் மேட் டேமன், டாம் ஹாலண்ட், ஹேனா ஹேத்வே, ராபர்ட் பேட்டின்சன் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சு வெளிவந்திருக்க ஆக்ஷன், அட்வென்ச்சர், ஃபேண்டசி, ரொமான்ஸ், ட்ராமா நிறுத்துப்பா. ஏன்னா இப்போ இத்தனையும் சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே உள்ளடங்கிய ஒரு படமாக வெளியே வந்திருக்க தி ஒடிசே. இந்த படத்தை பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது இந்த படத்தில் கதை எங்கேருந்து எடுத்தாருன்னா 3000 ஆண்டுகள் பழமையான கிரேக்க இதிகாசத்தில் வந்து அடிப்படையாக கொண்டு வந்து இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படத்தை மட்டும் அவர் வந்து ஐமேக்ஸ் கேமராலே ஃபுல்லாக எடுத்திருக்காரு. அது 70mm கேமராவில் வந்து படமாக்கியிருக்காரு. இது அவரோட ஒரு கனவுன்னே சொல்லலாம். படத்துக்கு உடனே என்ன கேட்டீங்கன்னா, இத்தாக்கா நாட்டின் மாபெரும் மன்னரான ஒடிசியஸ் வந்து ட்ரோசன் வாருக்கு போறாரு. ஒரு வாருக்கு கிளம்புறாரு. அந்த வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கு வந்து ஒரு வாக்கையும் தர்றாரு. நான் போரை முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து நம்ம நாட்டை வந்து சேருவேன் அப்படின்னு மாதிரி போய் அதே மாதிரி சொன்ன மாதிரி போற நல்ல முறையில் முடிச்சிடறாரு. நாடு திரும்புறாரு. கடல் வழியில வந்து பயணத்தை மேற்கொள்றாரு. அவர் மேற்கொள்ற அந்த பயணத்தில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள், சாபங்கள் இதெல்லாம் தாண்டி அவர் எப்படி தன்னோட நாட்டை வந்து அடைஞ்சாரா அப்படிங்கிறது தான் மீதி கதை. படத்தை வந்து படம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்குங்க. செம்ம படம் இது. அதுலேயே அவர் ஃபேஸ் பண்ணது எப்பேற்பட்ட ஆளுகள்னா ஒற்றைக்க நரக்கன்னு ஒருத்தர் காமிச்சிருப்பாங்க, பாலிபிமஸ். அவன்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அவனை ஒரு மாதிரியா இருக்கான் பார்க்கறதுக்கு. பேயும் கிடையாது, ஒரு அரக்கனும் கிடையாது, எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் மீண்டு வரதா இருக்கட்டும், சூனியக்காரி சிர்சி, ஒரு சூனியக்காரி, அவரால் என்ன வேணா பண்ண முடியும், அவள்கிட்ட தப்பிச்சு போவதா இருக்கட்டும், இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் அருமையா இருந்திருக்கு படத்துல. படத்தோட பிளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். லூட்விக் கொரன்சன் அவரோட அந்த சவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அருமையா இருந்திருக்கு. அதாவது கடல்ல ஏற்படுற புயல், அந்த காட்சிகள் மற்றும் போர்க்காலத்தில் உள்ள காட்சிகளை வந்து ஒளியமைப்பு வந்து அருமையாவே இருந்திருக்கு. நல்லா செயல்பட்டிருக்காரு. சினிமோட்டோகிராபி ஹோய்ட் வான் அவரோட காட்சி அமைப்பு அருமையா இருந்திருக்கு. ஒளிப்பதிவு இந்த காலத்துல நம்ம வந்து எப்படி பார்க்கறோமோ அந்த படத்துக்குள்ளேயே நம்ம உள்ள நுழையிற காரணம் இவர் தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் படத்துல வந்து இவர் தான், ஹோய்ட் வான் தான் ஒளிப்பதிவு பண்ணுவார். சவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா லூட்விக் கொரன்சன் தான் பண்ணுவார் முக்கால்வாசி படத்துல. அது சக்சஸ்ஃபுல்லா போய் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். அப்போ நம்ம டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலன் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதில் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவரோட முந்தின படங்களான பல படங்கள் வந்து நம்ம கதையை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு 2-3 டைம் வச்சு பார்த்தா தான் நமக்கு அந்த கதைகள்லாம் புரியும். குறிப்பா சொல்லணும்னா இன்செப்ஷன், டெனட் அண்ட் இன்டர்ஸ்டெல்லர் இந்த மாதிரி படங்கள் 2-3 டைம் பார்த்தாலும் புரியும். அது மாதிரி நான் பயந்துட்டு தான் போனேன், இந்த படத்தை நம்மளுக்கு புரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பரவாயில்ல, ஒரு டைம் பார்த்தாலும் புரியுது இந்த கதை. எல்லா சினிமா ரசிகர்களுக்கும் இயல்பான ஒரு கதையாக தான் இருக்குது. எல்லாருமே ரசிக்கலாம் அந்த படத்தை. முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா கேரக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அது குறிப்பாக சொல்லணும் மேட் டேமன், படத்தோட கதாநாயகன் ஒடிசியஸ். அந்த கதாபாத்திரத்தில் பண்ண மேட் டேமன் வந்து அவரோட வாழ்நாளின் சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லணும். கண்டிப்பா அதாவது ஒரு சிறந்த போர் வீரனாகவும் தன் குடும்பத்தை காண துடிக்கிற ஒரு தந்தையின் இயக்கத்தை வந்து நம்ம கண்முன்னே நிறுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் டேமன், அதாவது ஒடிசியஸ் மகனாக நடிச்ச டாம் ஹாலண்ட், அவர் நடிப்பும் நல்லாவே இருந்திருக்கு. சூப்பராகவே நடிச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் ராபர்ட் பேட்டின்சன் வில்லத்தனத்திலையும் ஒரு பெரிய வில்லத்தனமா பண்ணிட்டு இருப்பாங்க, சம்பவம் பண்ணிட்டு இருப்பாங்க. நல்லாவே இருக்கு ராபர்ட் பேட்டின்சன் நடிப்பு. இப்போ ஹேனா ஹேத்வே அவங்களோட நடிப்பு அருமையாவே இருந்திருக்கு. நல்லாவே வெளிப்படுத்திருக்காங்க. மேட் டேமனுக்கு நிகரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லணும் கண்டிப்பா. அப்போ ஜெண்டியா, சார்லிஸ் தெரான் இவங்களுக்கு கொடுத்த காட்சி அமைப்புகள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட மைனஸ் என்ன கேட்டீங்கன்னா, படத்தோட லென்த் சொல்லியாவே. ஆனால் இந்த மாதிரி படங்கள்லாம் 3 மணி நேரத்துக்கு ஒட்டி தான் வரும். கண்டிப்பா அது ஒரு மைனஸ் சொல்ல முடியாது. ஆனால் நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து இது பெரிய லென்த்தான ஒரு படமாக தான் இருக்கும். நாளை இந்த படம் இந்த மாதிரி படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆளு. எனக்கு ஓகேவா இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு இது ஓகேவா இருக்காது. நான் ரொம்ப லென்த்து. அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே ஆக்ஷன்ஸ் வர்றது எல்லாமே சுவாரஸ்யமாக எடுத்து போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் டைலாக்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிறைய பேருக்கு லேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. கொஞ்சம் சுவாரஸ்யத்தை ஏற்றிருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல. அதை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி. கண்டிப்பாக 18 வயசுக்கு மேலே இருக்குன்னு தான் பார்க்கணும். ஒரு சில அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி படங்கள்ல இருக்க தான் செய்யும். நார்மல் ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். பொறுமை வேணும் இந்த படத்தை பார்க்கறதுக்கு. உண்மையாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல ட்ரீட், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். கண்டிப்பாகவே படத்தில் ஒரு குறிப்பாக ஒரு சீனை சொல்லணும்னா, ஒரு ஹார்ஸை காமிச்சிருப்பாங்க. ட்ராய் படத்தில் காமிக்கிற ஒரு குதிரையை காமிச்சிருப்பாங்க. அது அங்கே நடக்கிற சம்பவம் நல்லாவே இருக்கும். சூப்பராக இந்த ரசிக்கும்படி இருந்துச்சு அந்த சீன்லாம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டர்ஸில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. தனிப்பட்ட முறையில் எல்லாருமே பார்க்கலாமே, எல்லாமே பார்க்க வேண்டிய படமாக தான் இந்த படம் அமையுது. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.